திருப்பாவை பாசுரம் 7. கீசு கீசென்றெங்கும் ஆனைச் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரும் கேட்கிலையோ. நாயக பெண்பில்லாய் நாராயணமூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். 6ஆம் பாசுரத்தில் இயற்கையின் விழிப்பை சொல்லி கண்ணுறக்கம் கலைந்து எழுமாறு தோழியை துயிலெழுப்பி ஆண்டாள். அவள் எழுந்திருக்காதது கண்டு மேலும் சில நிமித்தங்களை சொல்லி துயில் கலைந்து எழுமாறு வேண்டுகிறார். இந்த 7ஆம் பாசுரத்தில் பரத்வாஜ பறவைகள் ஒன்றோடு ஒன்று பேசியும் குலவியும் கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆரவாரம் செய்கின்றன. இந்த ஆரவாரத்தை இன்னும் நீ கேட்கவில்லையோ? ஏ மதியற்ற பெண்ணே, நறுமணம் கமழும் பரிமள பொருள்களினால் அணி செய்த கூந்தலை உடையவர்கள் இந்த இடையப் பெண்கள். அவர்களின் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுதாலியும் ஆமைத்தாலியும் ஒன்றோடு ஒன்று உரசி கலகலவென ஒலி எழுப்புகின்றன. அவர்கள் தங்கள் கைகளில் மத்தினை எடுத்து அசைத்து அசைத்து தயிர் கடைகிறார்கள். அவ்வாறு கடையும் தயிரின் ஒலியை நீ கேட்கவில்லையோ? நாங்கள் நாராயண கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மமென்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டுக் கதவைத் திற என்று தோழியை துயில் எழுப்புகிறாள் ஆண்டாள். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி மதுராவை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடியருளினாள்.